السلام عليكم ورحمة الله وبركاته. இன்னைக்கு வியாழக்கிழமையாக இருக்குது. வியாழக்கிழமை நம்ம எப்பொழுதும் வழமையாக ஜிக்ர் ஓதுறது வழக்கம். அந்த அடிப்படையில் இன்றைக்கி நம்ம ஜிக்ர் ஓத போகிறோம். ஆனால் ஒவ்வொரு ஜிக்ரை ஓதும் போதும் ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ஓதணும். ஜிக்ருகளில் முதன்மையான ஜிக்ராக நம்ம செய்யக்கூடிய ஜிக்ரு என்னன்னு சொன்னால் இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு. இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு. பாவ மன்னிப்பை நம்ம தேடிட்டு தான் எந்த அமலாக இருந்தாலும் நம்ம செய்யணும். ஏன் அப்படின்னா, ஒரு வீடு இருக்குதுன்னு வச்சுக்குவோம். அந்த வீட்டுக்குள்ளே நாத்தம் அடிக்கக்கூடிய பொருட்கள் இருக்குது. ஒரு 10 நாள் வீடை என்ன செஞ்சிட்டோம், பூட்டி போட்டோம். அங்கே உள்ள கெட்ட பழத்தோல், நம்ம வச்சுட்டு போன மீதமான உணவுகள், இதெல்லாம் என்ன செய்யுது, இருக்குது. இப்போ வீடை திறந்த உடனே வீடு என்ன செய்யும், நாரும். கெட்ட துர்நாற்றம் என்ன செய்யும், அடிக்கும். இப்போ கெட்ட துர்நாற்றம் அடிக்குன்னு சொல்லி உடனே ஒரு பத்தியோ அல்லது ஒரு சாம்பிராணியோ நம்ம என்ன செய்கிறோம், எரிய வச்சு மனத்தை வர வச்சிடலாம் அப்படின்னு நினச்சி நம்ம மனம் வர வச்சோம்னா அது மணக்குமா, நாருமா? நாரும். ஏன்? யாருக்குமே உள்ளே என்ன இருக்குது, குப்பை இருக்குது, அழுக்கு இருக்குது, நாத்தம் இருக்குது. அதை சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமாட்டு பத்தியோ அத்தரையோ அல்லது சாம்பிராணியோ நம்ம வச்சா என்ன செய்யும், மணக்கும். அப்படி தானே? அப்போ முதல்ல நம்ம பாவம், நம்ம மனசுக்குள்ளே நிறைய பாவம் இருக்குது. அப்படி தானே? நிறைய கெட்ட எண்ணம், பாவம், தீய வார்த்தை பேசுனது, அது இதுன்ட்டு எல்லாமே என்ன செய்யுது, இருக்குது. இப்போ இந்த பாவத்தை எல்லாம் நம்ம வச்சுக்கிட்டு திக்கரை கொண்டு போய் நம்ம செய்கிறோம், குரானை ஓதுறோம் அல்ல ஸலவாத் ஓதுறோம். இதனால் நமக்கு பிரயோஜனம் இருக்கான்னு கேட்டால் என்ன இல்லை, பிரயோஜனம் இல்லை. எப்படி வீட்டில் இருக்கக்கூடிய குப்பைகளை, வீட்டில் இருக்கக்கூடிய அழுக்க துர்நாற்றம் தரக்கூடிய அந்த பொருட்களை வெளியே ஏற்றிட்டு எப்படி நம்ம போய் பத்தி அத்தரை பற்றி வைக்கிறோமோ, அந்த மாதிரி முதல்ல நம்ம பாவத்தை மனசுலேருந்து என்ன பண்ணணும், ஷாவுல் பாய் இங்கே பாருங்கள். முதல்ல நம்ம மனசுலேருந்து என்ன செய்யணும், பாவத்தை நீக்கணும். நம்ம மனசில் இருக்கக்கூடிய அழுக்குகளை நீக்கணும். அப்போ அழுக்குகளை நீக்கணும்னு சொன்னால் எதன் மூலமாக தான் நீக்க முடியாத, இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பின் மூலமாக தான் என்ன செய்ய முடியும், நீக்க முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்களை பார்த்து சொன்னாங்க, யா அய்யுஹன்னாஸ் தூபு இலல்லாஹ், மக்களே நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுங்க. நான் இன்னி அதூபு யௌமன் ஃபீ மிஅத மர்ரத்தின், ஒரு நாளைக்கு நான் அல்லாட்ட 100 தடவை பாவ மன்னிப்பு தேடுறேன். அதனால் நீங்களும் என்ன செய்யுங்க, அல்லாட்ட பாவ மன்னிப்பு தேடுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் ஏதாவது பாவம் செஞ்சுருக்காங்களா? இல்லை. ரசூலுல்லாஹ் பாவம் செஞ்சுருக்காங்களா? இல்லை. ரசூலுல்லாஹ் பாவம் செய்வாங்களா? இல்லை. நபிமார்கள் ரசூல்மார்கள் பாவம் செய்வாங்களா? இல்லை. நபிமார்கள் ரசூல்மார்கள் பாவங்களை விட்டும் தூய்மையானவர்கள். அப்போ பாவங்களை விட்டு தூய்மையானவர்களே ஒரு நாளைக்கு 100 தடவை பாவ மன்னிப்பு தேடுறாங்கன்னா, தினமும் பாவம் செய்யக்கூடிய நம்ம எத்தனை வாட்டி பாவ மன்னிப்பு தேடணும்? ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 1000 வாட்டியாக நம்ம என்ன செய்யணும், பாவ மன்னிப்பு தேடுறோம். ஒரு பொய்யை சொல்கிறோம், பாவம்தான். ஒரு புறம் பேசுகிறோம், பாவம்தான். ஒருத்தனை பற்றி கோல் மூட்டி விடுறோம், பாவம்தான். ஒருத்தவன்ட்ட இருக்கிற குறையை வச்சு கிண்டல் பண்ணுறோம், பாவம்தான். ஒரு பொருளை திருடுறோம், பாவம்தான். வீட்டில் ஒன்றை கேட்டு அடம் பிடிச்சி அழுகிறோம், பாவம்தான். தொலை வராமல் இருக்கிறோம், பாவம்தான். இப்படி அல்லாஹ் ரசூல் எதையெல்லாம் நம்மளை செய்யணும்னு சொன்னாங்களோ அதையெல்லாம் செய்யாமல் விட்டாலும் பாவம்தான். எதையெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அதையெல்லாம் செஞ்சாலும் பாவம்தான். அப்போ நம்ம எவ்வளோ பாவம் பண்ணுறோம், சால்பா எவ்வளோ பாவம் பண்ணுறோம், எவ்வளோ பண்ணுறோம். இன்றைக்கி ஒரு நாளைக்கு இன்றைக்கி எத்தனை பொய் நம்ம பேசியிருப்போம், இன்றைக்கி எத்தனை பொய் பேசியிருப்பீங்க, இன்றைக்கி ஒரு நாளையில் கணக்கே இல்லை. எத்தனை பொய் பேசியிருப்பீங்க, எத்தனை பொய் பேசியிருப்பீங்க, எத்தனை பொய் பேசியிருப்பீங்க தெரியலை. பொய் பேசுகிறது ஒரு பாவம், பெரிய பாவம். எந்த அளவுக்கு பெரிய பாவம், இந்த இருக்குது பாருங்கள், இந்த கட்டை இருக்குது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு விறகு கட்டையில் நீங்கள் தீயை வச்சு எரிச்சிங்கன்னா அந்த தீ விறகு கட்டையை கொஞ்சம் கொஞ்சமாக எரித்து ஒன்றுமே இல்லாமல் சாம்பல் ஆக்கிரும். அப்படி தானே? நீங்கள் சொல்லக்கூடிய பொய்ங்கிற இந்த விறகு கட்டை மாதிரி, இந்த விறகு கட்டை மாதிரி நீங்கள் சொல்லக்கூடிய பொய்ங்கிறது நெருப்பு மாதிரி, உங்களுடைய ஈமான்கிறது விறகு கட்டை மாதிரி. நீங்கள் சொல்லக்கூடிய பொய் எப்படி நெருப்பு விறகு கட்டையை கொஞ்சம் கொஞ்சமாக எரித்து ஒன்றும் இல்லாமல் ஆக்குதோ, நீங்கள் சொல்கிற பொய் உங்களுடைய ஈமானையே ஒன்றும் இல்லாமல் என்ன செஞ்சிடும், ஆக்கிரும். அப்படி தானே? நீங்கள் எத்தனை பேர்கிட்ட கெட்ட வார்த்தை பேசி சண்டை போட்டிருப்போம், எத்தனை பேரை பற்றி கோல் சொல்லியிருப்போம், எத்தனை பேரை பற்றி புறம் பேசியிருப்போம், எத்தனை பேரை பார்த்து கெட்ட வார்த்தை பேசியிருப்போம், எவ்வளோ பேசியிருக்கோம், எவ்வளோ பண்ணியிருக்கோம். அப்போ இது எல்லாம் என்னது தான், பாவம் தான்.
அப்போ இந்த பாவத்தோட நம்ம திக்ரு செய்கிறதுனாலையோ ஸலவாத் ஓதுறதுனாலையோ எந்த பிரயோஜனமும் இருக்கிறது இல்லை. அப்போ முதல்ல பாவ மன்னிப்பு என்ன செய்கிறது? தேடுறது. இப்போ பாவ மன்னிப்பு எப்படி தேடுறது? இஸ்திக்பார், பாவ மன்னிப்புங்கிறதுக்கு தௌபாவின் மூலமாக அல்லாஹ்ட்ட என்ன செய்கிறது? மன்னிப்பு கேட்கறது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும்போது இன்னல்லாஹ் யுஹிப்பு தவ்வாபீன் வ யுஹிப்புல் முத்ததஹிரீன், அல்லாஹ் தஆலா சுத்தமாக இருக்கிறவங்களையும் பாவ மன்னிப்பு தேடுறவங்களையும் அல்லாஹ் விரும்புகிறேன் அப்படின்னு என்ன செய்கிறான்? அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கான். அப்போது நம்ம தொழுது துவா செஞ்சு அல்லாஹ் என்ன மன்னிச்சிரு அப்படின்னாலும் அது பாவ மன்னிப்பு தான். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அப்படின்னாலும் அது பாவ மன்னிப்பு தான். லா இலாஹா இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் அப்படின்னு சொன்னாலும் அது பாவ மன்னிப்பு தான். புரியுதா? எப்படி செஞ்சாலும் அது பாவ மன்னிப்பு தான். நம்ம இப்போ திக்ரு ஓதுறதுனால முதல்ல அஸ்தக்ஃபிருல்லான்னு சொல்லி நம்ம திக்ரை ஆரம்பித்து பாவ மன்னிப்பின் மூலமாக ஆரம்பித்து அதுக்கடுத்து நம்ம என்ன செய்வோம்? ஒவ்வொரு திக்ராக தொடர்ந்து நம்ம இன்ஷா அல்லாஹ் ஓதுவோம். சரிங்களா? அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 அதுக்கடுத்து அதே இஸ்திக்பாருடைய திக்ரு தான் இது. யூனுஸ் நபி இருக்காங்கல்ல, அவங்க ஓதுன ஒரு அழகான அற்புதமான ஒரு திக்ர். நல்லா இந்த கதையை கேட்டுக்கணும். அங்கேயே பார்க்காதீங்க, புரியுதா? இங்கே பாரு. யூனுஸ் நபி அவங்க ஓதுன ஒரு அழகான திக்ரு, ஒரு அழகான துவாவைத்தான் நம்ம இப்போ ஓத போகிறோம். யூனுஸ் நபி மக்கள் மத்தியில் அல்லாஹ்வை பற்றி ஒன்றா எடுத்து சொன்னாங்க. மக்கள் மத்தியில் அல்லாஹ்வை பற்றி ஒன்றா எடுத்து சொன்னாங்க. ஆனால் மக்கள் யாருமே என்ன செய்யலாத கேட்கலை. மக்கள் எல்லாரும் பொடுபோக்குத்தனமாகவே இவர் என்ன சொல்கிறது, நம்ம என்ன கேட்குறதுன்னு சொல்லி என்ன செஞ்சிட்டாங்க, இருந்துட்டாங்க. இதனால் மக்கள் மீது கோபம் கொண்ட யூனுஸ் நபி அல்லாஹ்ட்ட ஒரு துவா செஞ்சாங்க. யா அல்லாஹ், இந்த ஊரை விட்டு நான் வெளியே போகிறேன். நான் வெளியே போயிட்டு இந்த ஊருக்குள்ளே வரும்போது அநியாயம் பண்ண யாருமே இந்த ஊருக்குள்ளே என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, யூனுஸ் நபி துவா கேட்டு ஊரை விட்டு வெளியே போயிட்டாங்க. ஊரை விட்டு வெளியே போயிட்டு ஊருக்குள்ளே வராங்க. ஊருக்குள்ளே யாருக்கும் என்ன செய்யலை, எதுவுமே ஆகலை. எல்லாருமே நல்ல முறையில் தான் என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. இதை பார்த்த யூனுஸ் நபிக்கு ரொம்ப ஒரு வெறுப்பாயிருச்சு. என்னடா, மக்கள் தான் நம்ம சொன்ன எதையுமே கேட்கல, அல்லாஹ் நம்ம சொன்னதையே கேட்கலையே அப்படின்னு சொல்லி அல்லாஹ் மீது கோபம் கொண்டு யூனுஸ் நபி என்ன செஞ்சிட்டாங்க, ஊரை விட்டு வெளியே விறுவிறுன்ட்டு ஊருக்குள்ளே போயிட்டாங்க. வேற ஒரு ஊருக்கு போவன்ட்டு யூனுஸ் நபி வேற ஒரு ஊருக்கு போகிறாங்க. இப்படி வேற ஒரு ஊருக்கு போகும்போது போகிற வழியில் கப்பல் நடு கடலில் நின்றுச்சு. கப்பல் என்ன செஞ்சிருச்சு, நடு கடலில் நின்றுச்சு. நடு கடலில் நின்னால் கப்பலில் என்ன பிரச்சனை யாருக்குமே தெரியல. மக்கள் எல்லாரும் பேசிக்கிறாங்க, என்ன ஆச்சுன்னு தெரியலையே, நம்ம எப்படி ஊருக்கு போக போகிறோம் தெரியல, நடு கடலில் நிற்கிது, எப்படி இருக்கும் இப்போ எல்லாம் கவலைப்படுறாங்க. இப்போ யூனுஸ் நபிக்கு தெரிஞ்சிருச்சு, நம்ம அல்லாட்ட இருந்து செய்தி வர்றதுக்கு முன்னாடி ஊரை விட்டு வந்தது தப்பு.
நம்ம இப்படி வந்ததுனால நமக்கு தண்டனை தரதா அல்லாஹ் தான் இந்த கப்பல் நடு கடலில் என்ன செஞ்சுட்டான், நிப்பாட்டிட்டான் அப்படின்னு சொல்லி யூனுஸ் நபி கப்பலில் இருந்து கடலுக்குள்ளே என்ன செஞ்சிட்டாங்க, குதிச்சிட்டாங்க. குதிச்ச கொஞ்ச நேரத்தில் ஒரு பெரிய ஷார்க்கு, ஒரு பெரிய சுறா மீன் அப்படியே யூனுஸ் நபியை அப்படியே வந்து முழுங்கிருச்சு. யூனுஸ் நபியை கடிக்கல, எதுவுமே பண்ணல, என்ன செஞ்சிருச்சு, முழுங்கிருச்சு. முழுங்கின உடனே வயிற்றுக்குள்ளே ஒரு சின்ன முட்டாய் போட்டால் எப்படி நம்ம வயிற்றுக்குள்ளே போகுது, மாத்திரை போட்டால் எப்படி வயிற்றுக்குள்ளே போகுது, அந்த மாதிரி யூனுஸ் நபி எது வயிற்றுக்குள்ளே போயிடுறாங்க, ஷார்க்கு சுறாவினுடைய வயிற்றுக்குள்ளே யூனுஸ் நபி போயிடுறாங்க. ஒரு மீன் வயிற்றுக்குள்ளே இருக்கிறது எவ்வளோ கஷ்டம். உள்ள குடல் இருக்கும், உள்ள ரத்தம் இருக்கும், மீனுடைய கழிவு இருக்கும், மீன் சாப்பிடக்கூடிய உணவுலாம் வரும். அப்படி தானே, வீட்டில் மீனை வாங்கி வெட்டினாலே வீடு நாறுது. அப்போ மீன் வயிற்றுக்குள்ளே இருக்க எவ்வளோ கஷ்டம். அதுவும் அந்த மீன் வந்து கடலில் சுற்றிக்கிட்டே இருக்கும், திடீர்னு ஆழமான இடத்துக்கு போகும், திடீர்னு மேலே வந்து குதிக்கும், திடீர்னு வேகமாக போகும், திடீர்னு ஒன்றுமே இல்லாமல் படுத்து கிடக்கும். அப்போ யூனுஸ் நபி ரொம்ப கவலையில், ரொம்ப கஷ்டத்தில், ரொம்ப ரொம்ப ஒரு துக்கத்தில், துயரத்தில், நம்ம பண்ணது தப்பு தான், எப்படியா இந்த மீன் வயிற்றில் இருந்து வெளியே வரணும்னு சொல்லி அல்லாட்ட துவா செய்கிறாங்க, அல்லாட்ட திக்ர் செய்கிறாங்க, அல்லாட்ட பாவ மன்னிப்பு தர்றாங்க. என்னன்ட்டு லா இலாஹ இல்லா அந்த சுபஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன், யா அல்லாஹ் நீதான் பரிசுத்தமானவன், நீதான் உண்மையான இரட்சகன், இன்னி குன்து மினல் ஸாலிமீன், நிச்சயமா எனக்கு நானே அநியாயம் பண்ணிக்கிட்டேன், எனக்கு நானே என்ன செஞ்சுக்கிட்டேன், அநியாயம் பண்ணிக்கிட்டேன். அதனால் எப்படியாவது என் பாவத்தை மன்னிச்சு இந்த மீன் வயிற்றிலிருந்து என்னை வெளியே தள்ளிடு அப்படின்ட்டு அல்லாட்ட யூனுஸ் நபி துவா செஞ்சாங்க. அந்த துவாவை செஞ்ச கொஞ்ச நாள்லையே யூனுஸ் நபியை அந்த மீன் கரையில் வந்து அப்படி கக்கிருச்சு. அப்போ நம்ம எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் இந்த திக்கரை ஓதணும். இப்போ நீங்கள் சின்ன பிள்ளைங்களா இருக்கிறீங்க, இப்போ கஷ்டம்னா என்னென்னு தெரியாது. கஷ்டம்னா இப்போ என்ன தெரியுமா? நீங்களாம் கொஞ்சம் பெருசாக வளர்ந்ததுக்கப்புறம் கஷ்டம்னா என்னென்னு என்ன செய்யும் தெரியும். அப்படி ஒரு நாள் கஷ்டம் வரும்போது நீங்கள் இந்த லா இலாஹ இல்லா அந்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் அப்படிங்கிறது ஓதணும். அதே மாதிரி ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டோமா உடனே நம்ம அல்லாட்ட செஞ்சிடணும், லா இலாஹ இல்லா சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன், அல்லாஹ் நீ தான் பரிசுத்தமானவன், இந்த தவறின் காரணமாக எனக்கு நானே என்ன செஞ்சுட்டேன், அநியாயம் செஞ்சுக்கிட்டேன், என்ன நானே அழிக்கிறதுக்கு முன் வந்துட்டேன், என் பாவத்தை மன்னிச்சதுன்னு சொல்லி நம்ம அல்லாட்ட என்ன செய்யணும், திக்ரின் மூலமாக அல்லாவை நாம் நெருக்க வேண்டும். இப்போ அந்த திக்ரு தான் நம்ம ஓத போகிறோம். لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين.
சரி, இப்போ நம்ம ஒரு திக்ரை ஓத போகிறோம். இப்போ நம்மளுடைய பாவங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்ம ஓதிய இந்த திக்ரின் மூலமாக நிச்சயமாக மன்னித்திருப்பான். இப்போ நம்ம அல்லாஹ்ட்ட எது கேட்டாலும் நமக்கு கிடைக்கணும். நம்ம இந்த பாவ மன்னிப்பு தேடுறது, தொழுகிறது, நோன்பு வைக்கிறது, தர்மம் கொடுக்கறது, ஜக்காத் கொடுக்கறது, இதெல்லாம் நம்ம ஏன் செய்கிறோம்? நம்ம அல்லாஹ்ட்ட எதையாவது ஒன்று கேட்டால் அல்லாஹ் நமக்கு அதை என்ன செய்யணும்? தரணும். அதுக்காண்டி தானே செய்கிறோம். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு 5 கலிமாக்கள், 5 வார்த்தைகள் இருக்கிறது. அந்த 5 வார்த்தைகளை யார் அல்லாஹ்ட்ட முறையிட்டு அதை ஓதி அல்லாஹ்ட்ட தன்னுடைய தேவையை கேட்குறாங்களோ நிச்சயமாக அவங்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த தேவையை கொடுக்குறான். ஒரு ஹதீஸை பார்த்துக்கோ. நம்ம அன் முஆவியத் இப்னு அபி சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு قال سمعت رسول الله صلى الله عليه وسلم من دعا بهؤلاء الكلمات الخمس لم يسأل الله شيئا إلا أعطاه الله. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் ஒருவர் மந்தா, யார் அழைக்கின்றார்களோ, பிஹாஉலாஇல் கலிமாத்தில் ஹம்சி, இந்த 5 வார்த்தைகளை கொண்டு யார் அல்லாஹ்வை அழைக்கின்றார்களோ அவருடைய அழைப்பிற்கு அல்லாஹ் நிச்சயமாக பதில் கொடுக்கிறான் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு ஒரு 5 வார்த்தைகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நான் ஒன்னொன்னா சொல்றேன், அப்படியே என் கூட சேர்ந்து நீங்களும் நினைச்சீங்க. சொல்லுங்க. லா இலாஹா இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர். லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். லா இலாஹா இல்லல்லாஹு வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியுல் அலீம். அலியுல் அலீம் கூட இல்லை, இல்லா பில்லாஹில் அலியுல் அலீம் தான். சரியா? இப்போ இந்த ஒரு திக்ரை நம்ம கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணி வைக்கணும். ஒரு வாட்டி அப்படி சேர்ந்து கொஞ்சம் வேகமாக சொல்லுங்க. லா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர். லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். லா இலாஹா இல்லல்லாஹு வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அவ்வளோதான். இது நம்ம அடிக்கடி கேட்ட ஒரு திக்ரு தான். ஒரு 2 வாட்டி 3 வாட்டி நம்ம ஓதுனா என்ன செஞ்சிடும்? கண்டிப்பாக மனப்பாடம் ஆயிரும். இன்னும் ஒரே ஒரு வாட்டி நம்ம சேர்ந்து ஓதிக்குவோம். இதை பெருசாக ஓதுறதுக்கான வாய்ப்பு இல்லை. பாருங்க. லா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர். லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். லா இலாஹா இல்லல்லாஹு வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். சரி, இப்பொழுது நாம் ஓதிய திக்ருகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பரிபூர்ணமான முறையில் ஏற்றுக்கொள்வானாக. இன்ஷா அல்லாஹ் துவா ஓதிட்டு நம்ம மஜ்லிஸை முடிப்போம். யாருக்கு? உங்கள் தம்பிக்கா? உங்கள் தம்பிக்கு எங்கே ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு? என்ன சொல்கிறீங்க? என் தம்பிக்கு நெஞ்சில் ஆப்ரேஷன் பண்ணிட்டனால எங்கள் அம்மா காலையில் துவா சொல்ல தெரிஞ்சு அஜத்தை விட்டு ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்களா? பண்ண போகிறாங்க. பண்ண போகிறாங்களா? சின்ன குட்டி பையனா? ஆ. எத்தனை வயசு இருக்கும்? 2 வயசு. 2 வயசு தான் ஆகுதோ? ஏன் நெஞ்சில் என்ன ஆச்சு? திடீர்னு பிறக்கையிலே வாட்டர் நெஞ்சில் இருந்துச்சான். அதனால ஆப்ரேஷன் இப்போ பண்ண போகிறாங்களாம். சரி, ஒழுங்காக உட்காருங்க.
துவாக்கு ஆமீன் சொல்லணும். ஒழுங்கா உட்காருங்க. அந்த குட்டி பையனுக்காண்டி நம்ம துவா செய்வோம். எல்லாம் ஒழுங்கா அழகாக ஆமீன் சொல்லுங்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم بارك لنا في شعبان وبلغنا شهر رمضان ووفقنا فيه للصيام والقيام والتلاوة القرآن. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. கிருபையுள்ள ரஹ்மானே, கருணையுள்ள ரஹ்மானே, நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் புரிந்தும் புரியாமலும் அறிந்தும் அறியாமலும் ரகசியமாகவும் பகிரங்கமாகவும் வேண்டுமென்றோ அல்லது இக்கட்டான சூழ்நிலையில் நாங்கள் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக. கிருபையுள்ள ரஹ்மானே, கருணையுள்ள ரஹ்மானே, இந்த மதரசாவிலே ஓதக்கூடிய ஆண்கள், பெண்கள், முதியவர்கள், சிறார்கள், இளம் வயதினர்கள் என அனைவருக்கும் உன்னுடைய மார்க்க கல்வியை முழுமையான முறையிலே, சிறப்பான முறையிலே, செழிப்பான முறையிலே, எவ்வித குறைகளும் இல்லாத முறையிலே ரப்பே ரஹ்மானே நீ வழங்கிடுவாயாக. இங்கே ஓதக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் நல்ல மனன சக்தியையும் நல்ல நாவாற்றலையும் உலக கல்வியிலும் மார்க்க கல்வியிலும் மேன்மைப்பட்டு சிறந்து விளங்கக்கூடிய நசீபினை கொடுப்பாயாக. கிருபையுள்ள ரஹ்மானே, கருணையுள்ள ரஹ்மானே, 2 வயது சிறிய குழந்தைக்கு நடக்க இருக்கின்ற இதய ஆபரேஷனை, இதய அறுவை சிகிச்சையை ரப்பே ரஹ்மானே நீ இலகுவாக்கி அந்த குழந்தைக்கு நீண்ட ஆயுளை கொடுப்பாயாக. அந்த அறுவை சிகிச்சையின் மூலமாக அந்த குழந்தைக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுப்பாயாக. அந்த அறுவை சிகிச்சையில் எவ்வித ஆபத்துகளும் இல்லாமல் அந்த குழந்தையை பூரண உடல் ஆரோக்கியத்தோடு பூரண உடல் சுகத்தோடு ரப்பே ரஹ்மானே அந்த குடும்பத்தாரில் இருக்கக்கூடியவர்களிடத்திலே ஒப்படைத்து விடுவாயாக. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصلى الله تعالى على خير خلقه سيدنا محمد صلى الله عليه وسلم وعليه وصحبه أجمعين. الحمد لله رب العالمين.